எப்போதுமே எல்லா கஸ்டமர்டையுமே நாங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, லூசு டைட்டு இருந்ததா அப்படின்னா கொண்டுட்டு வாங்க, நாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி தச்சு தர்றோம்னு எல்லா கஸ்டமர்டையும் இதை தான் நாங்க வந்து சொல்லுவோம். அவங்க வந்து இத்தனைக்கு நான் சொல்றேன், ஒண்ணு வர முடியல அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்கனாலும் அவங்க போட்டோ எடுத்து அனுப்பல, போட்டும் காமிக்கல. நான் வந்து கரெக்டா ஆல்ரெடி லூஸ் ஒவ்வொரு இன்ச்சு வச்சேன் தச்சு. அந்த பொண்ணு நேத்துக்கு பேசின வரைக்கும் கரெக்டா இருக்குன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா முன்னாடி போன்ல பேசிக்கிட்டு நல்லாவே அந்த அக்கா தைக்கல, மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லுது, நீங்கெல்லாம் ஒரு டெய்லரா? நீங்க டெய்லரா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல, நீங்கெல்லாம் என்ன டெய்லரு, என்னத்தை தச்சு கிழிச்சிங்க? மனசாட்சியே இல்லாம பேசிட்டு எனக்கு துணிக்குள்ள ரேட்டும் தையக்குழி ரேட்டும் சேர்த்து 2000 ரூபாய் இப்பயே கொடுங்கன்னு கேக்குதான் அந்த பொம்பளை. நான் என்னால துணியோட ரேட்டெல்லாம் தர முடியாது, பில்லை கொடுங்க, பில்லுல என்ன ரேட்டு இருக்கோ அதே என்னால தர முடியும். பில்லே இல்லாம நீங்களாம் ஒரு ரேட்டை சொல்லுவீங்களாம், அந்த ரேட்டை நாங்க டெய்லரா இருக்கிறவங்க இழிச்ச வச்சு தனமா நீங்க சொல்ற ரேட்டை நாங்க தூக்கி கொடுக்கணும். என்னால பில்லு இல்லாம நான் வந்து ரேட்டு தரமாட்டேன்னு சொல்லி நான் டென்ஷன் ஆகி கத்திட்டையும் பாத்துக்கோங்க. அந்த இடத்துல ரோட்டு மேல எத்தனை பேர் என்னைய பார்த்தாக, யார் யார் பார்த்தாக, யாருக்கு அதுக்கு போணுச்சுலாம் எனக்கு தெரியல. அவங்க சொல்லவுமே நான் டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்திட்டையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குது, ஏன் இப்படி கத்துறிய? இவ்வளவு நேரம் நீ கத்தும் போது நான் பொறுமையா தானே இருந்தேன், ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நான் தச்சனால நான் வந்து அமைதியா சைலண்டா நான் இருந்தேன். அப்பயே துணி பத்தலைன்னு சொல்லி தூக்கி மூஞ்சில வீசி எரிஞ்சிருக்கணும், அது ஒண்ணுதே என்னோட தப்பு. துணியை கொடுத்ததுக்கு சரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தச்சிடலாம்னு சொல்லி வாங்கி தச்சதான் என்னோட தப்பு. கடைசியில அதுக்கு என்னடான்னா, நீங்க டெய்லரே கிடையாது, நீங்க டெய்லரா இருக்கவே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லவுமே எனக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க பில்ல கொடுத்தாலே நான் உங்களோட காசு தருவேன், இல்லைன்னா நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து அப்புறம் நின்றுகிட்டே இருந்துச்சுக்கும் போது என் கடையை விட்டு வெளியே இருங்க, கடையில நிக்காதேன்னு சொல்லி ஒரு சவுண்டு விடவும் கடையை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் திருப்பியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி, பில்லு இருந்தாலே நான் காசு தருவேன், பில்லு இல்லாட்டினா என்னால காசு தர முடியாது, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீங்க எப்படி ஒரு டெய்லரை நம்பாம இப்படி பேசுவீங்க, அது மாதிரி எனக்கும் உங்க மேல நம்பிக்கை இல்லை, பில்லு இருந்தாதான் என்னால காசு தர முடியும். அதே சமயம் தையக்கூலி காசு நான் தர முடியாது, நான் கரெக்டா தச்சு நீங்க போட்டு என்கிட்ட காமிக்கல, நான் அந்த சுடிதாருக்கு வேலை பார்த்துருக்கேன், அதனால தையக்கூலி காசு என்னால தர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டேன். இனி நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்னை வந்து ஏமாத்தி நான் ஒழுங்கா தைக்கலைன்னு என்னை ஏமாத்தி அந்த காசை வாங்க பாக்குறாங்க. நான் வந்து இனி முருகர் கோயிலுக்கு போய் என்னை குடும்பமே சேர்ந்து